ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் ப்ரோமோ பார்க்கலாமாங்க. விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே குமரன் நீ நம்ம கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இங்கே குமரனுக்குமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி குமரன் நான் வெளியில் போகிறேன் கொஞ்சம் வரீங்களா கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே குமரன் ரொம்பவே பார்த்தீங்கன்னா 2 நாளாக டயர்டாகவே இருக்கீங்க, மூஞ்சே சரியில்லை, என்ன எதனா ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன்கிட்ட கேட்குறாங்க. குமரன் கேட்டதுமே குமரன் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய், அது என்னென்னா அங்கே கங்காவுக்கு வளகாப்பு வைக்கணுமா கூடிய சீக்கிரம், ஏன்னா அவளுக்கு 7ஆம் மாதம் தான் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போடுச்சு. ஆனால் அங்கே கங்காவுக்கு 5ஆம் மாதமே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அதனால தான் நான் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயுமே இங்கே நிவின் கால் பண்ணார், நிறைய ஆர்டர் எடுத்து வச்சுட்டு இருக்கேமே, எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எதனா பண தேவை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன்கிட்ட இங்கே விஜய் கேட்டதும் குமரன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இங்கே விஜயை கட்டி பிடிச்சிக்கிட்டு, விஜய் என்னால் முடியல விஜய், இங்கே கங்கா என்ன ஒரு மாதிரியே பேசுகிறா, அவள் பேசுகிறத கேட்டாவே எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது, என்னை அசிங்கப்படுத்தி பேசுகிறா, ஏன்னா அவளுக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா குத்தி காட்டி பேசுகிறா, அவள் பேசுகிறத கேட்கவே எனக்கு முடியல, என்னால் ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது, என்கிட்ட காசு இருந்தால் அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் வாங்கிட்டு போய் கொடுப்பேன், ஆனால் என்கிட்ட இப்போ இல்லை, ஆனால் இருக்கிறபோது அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ நான் அதெல்லாம் செய்வேன், ஆனால் அதுக்குள்ளே அவள் இது மாதிரி பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஒட்டையானம் அவள் என்கிட்ட ஆசையாக கேட்டிருக்கா, ஆனால் அதை நான் வாங்கி கொடுக்கணுன்னா நான் நிறைய ஆர்டர் எடுத்து செஞ்சால் மட்டும்தான் அவளுக்கு நான் இதை போட முடியும், அவள் வளகாப்புக்கு அந்த செயினை நான் வாங்கி கொடுத்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிவின் விஜய்கிட்ட சொன்னதை வச்சு விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே குமரன் கிட்ட கேட்டதும் குமரனுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி சொல்கிறாரு. உடனே நான் அவள் வளகாப்புக்கு அந்த செயினை நான் வாங்கி போட்டே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுந்துக்கிட்டே ஃபீல் பண்ணிவிட்டு எங்கள் விஜய்கிட்ட சொல்லும். விஜய் பார்த்தீங்கன்னா குமரன் நான் உனக்கு இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு நான் சும்மா கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு எப்போ உங்ககிட்ட காசு இருக்கோ அப்போ எனக்கு திருப்பி கொடுத்தா போதும், ஏன்னா நான் உனக்கு சும்மா கொடுக்கல, நீ நான் செஞ்ச உதவியாக நீ வச்சுக்கோ, அதே நீ நான் சும்மா வச்சுக்கலாம் கூட பரவாயில்ல, உங்ககிட்ட எப்போ காசு இருக்கோ எப்போ ரெடி ஆகுதோ நிதானமாக அப்போவே கொடு நீ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே குமரன்கிட்ட விஜய் சொன்னதை கேட்டு இங்கே குமரனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தாலுமே ஒரு சைடு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இங்கே விஜயுமே கட்டி பிடிச்சிட்டுக்குது. விஜய் நீங்கள் எங்களுக்காக எவ்வளவோ பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கீங்க, அதை நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மறக்கலை, ஆனால் இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருப்பீங்க, ஆனால் இங்கே கங்கா என்ன சொல்கிறேன்னா நீங்கள் செஞ்ச உதவியெல்லாம் அவள் கங்கா கிட்ட நான் சொன்னேன், ஆனால் விஜய்கிட்ட ஒரு 10 பைசா கூட நீங்கள் வாங்கக்கூடாது, உங்கள் செலவில் இங்கே வரவங்களுக்கு திருப்தியாக சாப்பாடு போட்டால் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட சொல்லவும் விஜய் பார்த்தீங்கன்னா கங்காயா இது மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்கு ஒரு சைடு ரொம்பவே குழப்பமாக இருக்குது, கங்கா எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல, ஆனால் குமரனுக்கு அவங்க கேட்குற கேள்வி மனசு வலிக்குன்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுக்கு சுத்தமாக தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜய் மனசுள்ளே யோசிச்சுக்கிட்டு சரி குமரன் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வா நம்ம 2 பேரும் போய் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே கூட்டிக்கிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே குமரன்கிட்ட குமரன் நீ அதெல்லாம் நினச்சி எதுவுமே ஃபீல் பண்ணாத, கங்கா வேறு எதனா மனசில் வச்சுக்கிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருப்பா, கங்காவை பற்றி நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, கங்கா ஏதோ ஒரு மனசு கஷ்டத்தில் அது மாதிரி பேசியிருப்பா, அவள் மனசில் வச்சுக்கிட்டு எதுவுமே பேசியிருக்க மாட்டா, நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, எல்லாமே நான் இருக்கேன்ல, நான் இருக்கிற வரையும் இந்த ஃபேமிலியில் நீயாக இருக்கட்டும் இங்கே சாரதா அத்தையாக இருக்கட்டும் யாருமே இங்கே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா நிவின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் எங்கே போயிருக்கானே சொல்லிட்டே கிளம்பல, இவர் எங்கே தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சாரதாவுமே எங்கே காவிரி விஜய் காத்தாலேருந்து காணோம், எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியலம்மா எங்கிட்டே எதுவும் சொல்லலை, அவர் படிக்கிறது கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் நான் கீழே வந்த பின்னாடி அவர் இப்போ கிளம்பிட்டு இருக்காரு, எங்கிட்ட கூட எந்த விஷயமும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. காவிரி சொன்னதும் சரி காவிரி அவர் எதனா ஒரு முக்கியமான வேலையாக போயிருப்பார், சரி அதை நீ எதனா கேட்காத அவரே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறாங்க. காவிரி நீ எதனா சாப்பிட்றியா சொல்லி நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா இது காவேரி கிட்ட இங்கே சாரதாவுமே கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு வயிறு இப்போ இதே ஃபீல்லாக இருக்குது, இப்போ வேணால் நம்ம மதியத்துக்காக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா சைலண்டாகிறாங்க. இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவுக்கு கால் பண்ணி என்ன கங்கா வளகாப்பு எப்போ வைக்கிறாங்களா, நீ வீட்டில் போய் பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட கேட்குறாங்க. கங்காவுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆச்சு, இங்கே என் புருஷன் தான் இங்கே விஜய் பாருங்க காவேரிக்கு புது செயின் எல்லாம் எடுத்துன்னு போகிறாரு, ஆனால் என் புருஷன் எனக்கு ஒன்றுமே பண்ணதில்லை, அவர்கிட்ட சொன்னாலையும் அவர் பண்ண மாட்டார், அவர்கிட்ட நான் எதுவுமே
கேட்கலனாலுமே அவர் சைலண்ட்டாக தான் இருப்பார். இங்கே என் வளக்காப்பு சிம்பிளாக பண்ணால் கூட இங்கே காவிரி கூட சேர்ந்து வச்சு என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா காவிரி மட்டும் ரொம்பவே சீன் போட்டுன்னு கழுத்து நிறைய தங்கத்தை போட்டுக்கிட்டு பக்கத்தில் என்ன சும்மா நிற்க வைக்கிறது எனக்கு இஷ்டமே இல்லை. எனக்கு சிம்பிளாக பண்ணால் கூட எனக்கு வீட்டிலேயே தனியாக பண்ணணும். ஏன்னா இங்கே காவிரி கூட சேர்த்து வச்சு பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மாவுமே பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆம் மாதமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவிரிக்கிட்டேயும் இங்கே விஜய்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. உடனே இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் தனியாக வைக்கிறது தான் கரெக்டானது. ஏன்னா இங்கே விஜய் கூட சேர்த்து வச்சிங்கன்னா இப்போ விஜயை காவிரி மட்டும் தனியாக இங்கே அவள் கழுத்தில் நிறைய செயினையும் தங்க செயின் அது மாதிரி நிறைய சர்ப்ரைஸையும் கிஃப்ட்டையும் வாங்கிட்டு வந்து இங்கே விஜய் கொடுப்பாரு. இங்கே குமரன் மாமா உங்களுக்கு எதுவும் பண்ணலன்னா அந்த டைமில் உங்களுக்கு மனசு ரொம்பவே வலிக்கும். இது சிம்பிளாக பண்ணால் கூட நீங்கள் காவிரி கூட பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்காவுமே பார்த்தீங்கன்னா ஆமாம் யமுனா இங்கே நான் என் குமரன்கிட்ட நான் சொன்னேன். அதை கேட்டுட்டு இங்கே குமரன் சைலண்ட்டாக மரம் ஆகட்டும் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இங்கே குமரன் ஒன்றுத்துக்கும் உதவாது. ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா இங்கே காவிரிகிட்ட என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காமலே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நான் அது கூட ஆசைப்படலை. எனக்கு ஒரு ஒட்டையான வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், ரொம்ப நாள் ஆசை எனக்கு போடணும்னு சொல்லிட்டு அந்த ஆசையை சொன்னேன். அங்கே இதை சொன்னதுமே குமரன் வாயடிச்சு போயிட்டார். என்கிட்ட எதுவுமே பேசலை. எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்தாலுமே எனக்கு இங்கே என்னை பார்க்குறதுக்கு வரவங்களுக்கு நிம்மதியாக சாப்பாடு போட்டால் போதும்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஏன்னா என் ஆசையெல்லாம் முன்னோடு முன்னே போனால் கூட பரவாயில்ல. ஆனால் இங்கே எனக்கு வளகாப்பு இங்கே காவிரி கூட சேர்த்து வச்சு பண்ணவே கூடாது. இங்கே காவிரி ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கா. நான் தான் இங்கே பைத்தக்காரி மாதிரி நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யமுனாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே கங்காங்கிட்ட சொன்னவும் கங்கா இது மாதிரி சொல்லிட்டு அங்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இங்கே காவிரி விஜய் மேலே ரொம்பவே கோபமாகவும் அங்கே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா கங்கா திடீர்னு இது மாதிரி மனசு மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே குமரனையும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருக்க மாட்டார். குமரன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே கங்கா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயும் காவிரியும் வந்ததுலேருந்து இங்கே கங்கா மூஞ்சியும் அவள் நடந்துக்கிற நடவடிக்கையுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக சரியில்லை. கங்காயா இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. இங்கே கங்காவை நான் கேட்டாலுமே கங்கா பார்த்தீங்கன்னா அங்கே சைலண்ட்டாகவே இருக்கா. என்ன மனசில் வச்சுக்கிட்டு பேசியிருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரலிங்கமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே எங்கள் அம்மா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இது மாதிரி சமயத்தில் இந்த கங்காக்கா எதுக்காக இது மாதிரி தனியாக எனக்கு வளகாப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு அக்கா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் கூட புரியலையே. அக்கா ஏன் இது மாதிரி மாறிட்டாங்க, எதனால இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதுனால சொல்லிட்டு அக்கா இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ. நம்ம இந்த வீட்டில் இருந்தால் அங்கே அக்காக்கும் அம்மாக்கும் கூடிய சீக்கிரம் சண்டை வந்துடும் போல். நம்ம விஜய் பேசாமல் தாத்தா பாட்டிக்கிட்டேயே நம்ம கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரிக்குமே ஒரு சைடு யோசனை வருது. இப்படி சொன்னாலுமே இங்கே விஜய்கிட்ட சொன்னால் இதை விஜய் எப்படி எடுத்துப்பாருன்னே தெரியலையே. இங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் தான் இங்கே விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இங்கே நான் இது மாதிரி விஷயத்த பேசணுன்னா நான் இங்கே இருக்கிறது காவிரி உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்னவே கேட்பார். நான் எப்படி தாங்க சமாளிக்கிறதுனே தெரியலையே. அக்கா கிட்ட நம்ம போய் பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இங்கே கங்கா கிட்டையுமே போயிட்டு பேசுகிறாங்க. அக்கா ஏக்கா என் கூட வச்சு வளகாப்பு பண்ணுறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையா, ஏன் என் மேலே எதனா கோவமாக இருக்கா, இல்லை விஜய் மேலே எதனா கோவமாக இருக்கா, நீங்கள் பேசுகிற விதமே எனக்கு இப்போ பிடிக்கலக்கா. ஏன்னா முன்ன இருந்ததை விட நீங்கள் இப்போ ரொம்பவே மாறிட்டீங்க, எதனால இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்கு காவேரி பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட கேட்குறாங்க. கங்காவுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, எனக்கு உனக்கு முன்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசை, அதுக்கு தான் நான் இப்போ பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே அம்மாவுக்கும் நான் நிறைய செலவு வைக்கிறதுக்கு நான் விரும்பலை. நான் எனக்கு சிம்பிளாக பண்ணால் கூட எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் கூப்பிட்டு நம்ம சிம்பிளாகவே எங்கே முடிச்சுக்கலாம். ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா உனக்கு பெருசாக பண்ணுவார், அதில் நான் வந்து உக்காந்தேன்னா அது தப்பாயிடும். அதனால தான் நான் இதெல்லாம் யோசிச்சுட்டேன். நான் இங்கே சிம்பிளாக 5ஆம் மாதமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. கங்கா சொன்னதும் கேட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா அக்கா அதெல்லாம் யாருமே என்னமே நினைக்க மாட்டாங்க, நீயே கற்பனை பண்ணி இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத. இங்கே விஜய் அது மாதிரி நினைக்கிறாளா, உனக்கே தெரியும். இங்கே விஜய் அது மாதிரி பிரித்து பார்க்க மாட்டாருன்னு சொல்லிட்டு உனக்கும் எனக்கு எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் சேர்த்து பண்ணுவார். ஆனால் நீ தான் அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக்கா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இது மாதிரிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா இங்கே விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது நீங்கள் பேசிக்கிட்டு இருக்குது இங்கே விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா விஜய் ரொம்பவே பார்த்தோன்னா கஷ்டப்படுவார். ஏன்னா விஜய்க்கு இங்கே இருக்கிறதுக்கு தான் அவங்க கூட இருக்கிறது தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நீ இது மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு அவர் இதுக்கு
கேட்டார்னா அவர் மனசு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படும்க்கா. நம்ம 7வது மாதமே 2 பேருக்கும் சேர்த்து வச்சிடலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்கவும், காவேரி கேட்டதும் கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை காவேரி உனக்கு எனக்கும் சேர்த்து வைக்க வேணாம், எனக்கு தனியாக வைக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நிறைய பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு சிம்பிளாக தனியாக பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா அம்மா பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. எங்கள் காவிரியை பார்த்தீங்கன்னா, அக்கா நான் சொல்கிறத நீ எதுவுமே கேட்டுக்க மாட்டேற, நான் உனக்கு என்ன சொன்னாலுமே நீ புரிஞ்சுக்கிற நிலையிலே இப்போ இல்லை, நான் இப்போ பேசலை, நீ உனக்கு எது மனசில் கரெக்டாக படுதோ அதுவே பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கங்காவுமே பார்த்தீங்கன்னா, உனக்கு என்னம்மா, உனக்கு அம்மா எல்லாருமே விஜய் எல்லாருமே இருக்காங்க, விஜய் அவங்க தாத்தா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே உனக்கு பெருசாக பண்ணுவாங்க, எனக்கு யார் தான் இருக்காங்க நல்லா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு அங்கே சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா அங்கே எங்கள் அம்மாவை பேச்சு கேட்டுட்டு எங்கள் விஜய் பேச்சு கேட்டுட்டு அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. நான் மனசில் என்ன நினைப்பேன்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரியுமே இங்கே கங்கா சொன்னதை கேட்டுக்கிட்டு கங்கா மனசில் ஏதோ வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் எங்கிட்ட எதுவுமே பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா சைலண்டாக மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா, நம்ம கங்கா கிட்ட இந்த விஷயத்த இப்போ நம்ம பேசணும்னா கங்காக்கா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக இருக்காங்க போல், நம்ம இப்போ இந்த விஷயத்த இங்கே கங்கா கிட்ட நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சைலண்டாக வந்துட்டு இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இங்கே கங்கா இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கானே தெரியல, ஏன்னா அதுக்கு முன்னே நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க, விஜய் வந்ததுலேருந்தே இங்கே கங்கா ஒரு மாதிரியாக பேசுகிறா, அவள் நான் என்ன தான் யோசிச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே காவேரி அவங்க பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரியுமே பார்த்தீங்கன்னா, அம்மா எனக்கு தலை வலிக்குதுமா, கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்ட சொல்கிறது. சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தான் இப்போ காஃபியே குடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா, இப்போ என்ன காஃபி குடிக்காமல் உன்னால் இருக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா காவேரிக்கிட்ட கேட்குறாங்க. உடனே காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா எனக்கு நேரத்துக்கு குடிச்சு பழக்கமாயிடுச்சு, அந்த டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே தலை வலிக்குது, இன்றைக்கி மட்டும் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே நீங்களும் அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருந்த கேட்டு இங்கே யமுனாவுக்கு பயங்கர டென்ஷனாகவும் இருக்குது. உடனே இங்கே நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி இங்கே சாரதா கிட்டேயுமே வந்துடுறாங்க. என்ன யமுனா திடீர்னு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா யமுனா கிட்ட கேட்குறாங்க. யமுனாவுமே பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, ஏன் இங்கே நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இல்லடி நான் அது மாதிரி கேட்கல, நீ எதுக்காக வந்திருக்க, ஏன்னா திடீர்னு வந்திருக்கியே சொல்லாமல் கூட, அதுக்கு தான் நான் கேட்டேன், வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா, அம்மா உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, நான் அதனால தான் வந்தேன், என்ன யமுனாக்காக்கு இங்கே வளகாப்பு வைக்கிறாங்களாமே, ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா கேட்கவும், இப்போ தான் நாங்கள் பேசி முடிவு எடுத்தோம், உனக்கு சொல்லாமல் எப்படி வளகாப்பு வச்சுருவாங்க கங்காவுக்கு, உனக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சொல்லி தான் இங்கே வளகாப்பு நாங்கள் முடிவு பண்ணுவோம், இப்போ பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு, இன்னும் நாங்கள் கன்ஃபார்ம் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.